குழந்தையின் முகம் பார்த்து பசியாற்றும் தாய் போல வயநாட்டில் மீட்புப் பணிகளில் ஈடுபடும் மீட்புக் குழுவினரின் நிலையறிந்து பசியாற்றும் பணியில் தன்னார்வ குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு இடத்திலிருந்து புதிய தலைமுறை குழு பதிவு செய்த தொகுப்பை பார்க்கலாம். எங்க முகத்துல கொஞ்சமான சந்தோஷம் இருக்குல்ல, அது ஏன் தெரியுமா? ஒரு நேரத்துக்கு நாம இவங்க சாப்பாடு போடுறதில்ல. அதான் சார் சொல்ல முடியல சார், வார்த்தையா சொல்ல முடியாது. எர்ணாகுளத்திலிருந்து வயநாட்டிற்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபடும் தாராவுக்கு சொல்ல வார்த்தைகளே வரவில்லை. அந்த அளவிற்கு நெகிழ்ந்து போயிருக்கிறார். சிவில் டிஃபென்ஸ் டீம் அவரும் என்ன உதவி பண்ண முடியல, சொல்ல ஒரு வார்த்தையால முடிய சொல்லல. சூரல் மலை செல்லும் வழியில் புத்துமலையில் செயல்பட்டு வரும் உணவு மையம் இதற்கொரு காரணம். கடந்த 4 நாட்களாக காலை 6 மணிக்கு இங்கு உணவு தயாரிக்கும் பணிகள் தொடங்குகின்றன. சுட சுட உணவு தயாரிக்கும் இவர்கள் பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர், தன்னார்வ மீட்புக் குழுவினர், பிற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என சுமார் 10,000 பேருக்கு உணவு தயாரித்து அளிக்கிறார்கள். இவர்களின் சேவை மீட்புக் குழுவினரை நெகிழ வைக்கிறது. இங்கிருந்து பேசுவோம். ஏன்னா இப்போ இந்த நாளைக்கு இவ்வளவு நாளாச்சுல இந்த ரெஸ்கியூல நாம இதெல்லாம் பண்ணும்போது இந்த ரோட் சைட்ல ரெஸ்கியூ பண்ற ஸ்டேஷன்ல அங்கெல்லாம் இவங்க என்னன்னா பண்ணது புரியல. ஒரு வயர் நிறைஞ்ச போதும் இவங்க கொடுக்கற பேச வார்த்தையே இல்ல சார். அந்த அளவுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நாம டெய்லி காலையில எந்த அப்படியே போறா, ஒரு யாராவது ஒரு கேட்கணும்ல, அந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமா, ஃபுட் வேணுமா, என்னென்ன வேணும், அந்த அளவுக்கு இவங்க ஹெல்ப் பண்றா. கோழிக்கோட்டிலிருந்து பொருட்களை திரட்டி வந்து சுமார் 60 பேர் கொண்ட குழுவினர் உணவு தயாரித்து அனைவருக்கும் இலவசமாக வழங்குவதாக இக்குழுவினர் கூறுகிறார்கள். 8,000 to 10,000 people daily we are feeding. என்னென்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு பரோட்டா, பிரெட் இருக்கு, லஞ்சுக்கு சிக்கன் கறி, பிரியாணி எல்லாமே இருக்கு. Giving the service completely for the free of cost, and we are finding out the finance in between our friend circle, and we are not getting any money from outside. Okay, we are not getting taking any donation from outside, and this is our 3rd time we are doing in the service in disaster area. சக மனிதர்கள் மீது காட்டும் அன்பு இந்த பேரிடரிலும் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. அன்பு கரங்கள் கோத்தால் ஆகாத காரியங்கள் வேறொன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழல்ல இலவசமா கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது, ஆச்சரியப்படமும் வைக்குது.